அதிரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நேயர்களே, நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சபையை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நாம் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கும்போது தேவன் உங்களோடு இடைப்படுவாரானால், உங்களுடைய வாழ்விலே சில காரியங்களை சீர் செய்ய விரும்புவாரானால், தயவு கூர்ந்து திறந்த மனதோடு தேவனுக்கு விட்டு கொடுங்கள். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தேவன் உங்களுக்கு உணர்த்தும் காரியங்களை சீர்படுத்தி அவருக்கு முன்பாக கனி கொடுக்கும் திராட்சை கொடிகளாக மாறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட சில முக்கிய குறிப்புகளை நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் என்னை நேசிப்பது போல நான் மற்றவர்களை நேசிக்கிறேனா? எல்லா காரியங்களுக்காகவும் என் வாழ்க்கையிலே கர்த்தரையே நான் உறுதியாய் நம்பியிருக்கிறேனா? தவறு செய்து விடும் பொழுது உண்மையாய் அதை உணரும் நல் மனசாட்சி எனக்கு உண்டா? பிரியமானவர்களே, கடந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி விட்டீர்களா? சரி, இன்று நாம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம் முதல் 20 வசனம் வரை கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1, 11, 12 வசனங்கள். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் தான் எதை குறித்தாவது சொல்ல தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதையும் வேறு எந்த நிருபத்திலையும் நாம் பார்க்க முடியாத ஒரு அறிவுரையாக இருக்கிறது. தனது ஆவிக்குரிய மகனான இளம் ஊழியரான தீமோத்தேயுவுக்கு இதை தெளிவாய் எடுத்து கூறுகிறார். 11 வசனத்தை மீண்டும் கவனிங்கள். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம் என்கிறார். 12 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை முக்கியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, தன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்துக்கு ஏற்படுத்தின அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஊழியம் என்பது இக்காலங்களிலேயும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஊழியராய் இருக்கிறார்கள். சபையிலே எல்லா நிலைகளிலேயும் பணிவிடை செய்கிறவர்களும் ஊழியராய் இருக்கிறார்கள். சில சபைகளிலே நாங்கள் ஓட்டு போட்டு தான் இவர்களை தெரிந்தெடுத்து பொறுப்பிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் தேவனே பொறுப்புகளை கொடுக்கிறவர். முழு நேர ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே அழைத்திருக்கிறார். இதை மனதிலே கொண்டவர்களாக திருச்சபையிலே எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதை ஒரு முறை சற்றே சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையிலே ஒருவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த ஊழியத்தையும் சபையிலே செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு விசுவாசியுமே கர்த்தருக்காக எதையாவது செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே, வசிக்கும் இடத்திலே, உங்களை சுற்றி கர்த்தரை அறியாமல் இருப்பவர்களுக்கு நீங்களே சாட்சி என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் அன்பும் உங்கள் அன்பின் பணிவிடைகளும் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னே நான் தூஷிக்கிறவன். ஆம், ஒரு காலத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறவராயிருந்தார். அவரை வெறுக்கிறவராயிருந்தார். சில வேத பண்டிதர்களின் கருத்துப்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது கூட சவுல் அங்கே நின்று பரியாசம் செய்திருக்கலாம். மேலும் தான் சபையை கொடுமைப்படுத்தினேன் என்பதையும் அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆம், அவர் சொல்வது உண்மைதான். ஆதி திருச்சபை விசுவாசிகளை கடினமாய் நடத்தினார். முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுதும் அவர் அங்கே நின்று கொண்டுதான் இருந்தார். அப்படி இருந்தும்
நான் இரக்கம் பெற்றேன் என்கிறார். பவுல் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையினாலே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டது தேவனுடைய இரக்கத்தினாலே. பிரியமானவர்களே, இதே காரியத்தை நானும் சொல்ல முடியும். தமது கிருபையினாலே இயேசுவே என்னை ரட்சித்தார். தமது மகா பெரிய இரக்கத்தினாலே கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் இந்த ஊழியத்தையும் தந்திருக்கிறார். பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன் என்கிறார். கிறிஸ்துவண்டை வரும் முன்னதாக ஒவ்வொரு மனிதனின் நிலைமையும் இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் இருக்கிறது. வசனம் 14 பாருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. தேவனே பவுலை விசுவாசத்திற்குள்ளும் அன்பிற்குள்ளும் கொண்டு வந்து கிருபையினால் அவரை ரட்சித்தார். அந்த விசுவாசமும் அன்பும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. விசுவாசமும் அன்புமே ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலையும் செயல்படுகிறதாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். வேத புத்தகத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அவர் உலகமறிந்த மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் முக்கியமாய் அந்த பணிக்காக இந்த உலகத்திற்கு அவர் வரவில்லை. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட மட்டும் அவர் இங்கே வரவில்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எப்பொழுது நீங்கள் சாட்சி சொன்னாலும் எந்த அளவு கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம். எப்படி நீங்கள் பாவியாக இருந்தீர்கள், இயேசு உங்களை ரட்சித்தார் என்பதை சொல்லுங்கள். அதுதான் முக்கியமானது. இங்கே பவுல் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று கூறுகிறார். சிறந்த ஒரு வார்த்தையை சொல்லி தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறார். இயேசுவை வெறுத்தார், சபையை வெறுத்தார், சபையை கொடுமைப்படுத்தினார். அப்படி இருந்தும் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். நீங்கள் கூட நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், நான் மிகவும் மோசமானவன், நான் ரட்சிக்கப்படவே முடியாது என்று கூறலாம். ஆனால் பவுல் பிரதான பாவி நான் என்று கூறுகிறார். எனவே நீங்களும் ரட்சிக்கப்பட முடியும். அதை குறித்த தீர்மானம் உங்கள் கரத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள், நம்புங்கள். மீதி பகுதியை அவரே செய்து முடிப்பார். அவர் உண்மை உள்ளவர். எனவேதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று கூறியிருக்கிறார். சரி, 1 தீமோத்தேயு 1:16 அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். மீண்டும் தாம் இரக்கம் பெற்றதாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் வாய்ப்பை பெற்றார் என்பதை வலியுறுத்துகிறார். பவுல் நற்செய்தியை பிரசங்கிக்கும் ஒருவராக மட்டுமல்ல, நற்செய்திக்கு மாதிரியாகவும் இருந்திருக்கிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த மகிமையான முடிவுரையை கூறாமல் தொடர்ந்து அவரால் செல்ல முடியவில்லை. நித்தியமான ராஜா யார்? அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவர். இயேசு மனூறு எடுத்த தேவாதி தேவன் என்பதை அற்புதமான சாட்சியாக இங்கே வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மர சாட்சியும் உடையவனாய் இரு. இப்பொழுது இளம் ஊழியரான தீமோத்தேயுக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறார். இந்த கடிதம் ஒரு கிறிஸ்தவ திருச்சபையின் நடைமுறைக்கு பொருத்தமானதாக இருந்தாலும் பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இடையிலான நெருக்கமான உறவை இது வெளிப்படுத்துகிறது. பவுல் மூலமாகவே தீமோத்தேயு இயேசு கிறிஸ்துக்குள் வழி நடத்தப்பட்டார். எனவேதான் குமாரனாய தீமோத்தேயுவே என்று எழுதுகிறார்.
தீமோத்தேயு ஒரு ஆவிக்குரிய மகன். பவுலுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இருந்தபடியினால் புதிதாய் விசுவாசத்திற்குள்ளே வந்த இந்த இளைஞனையும் ஊழியத்திற்கு வழிநடத்துகிறார். அந்நாட்களின் திருச்சபையிலே ஒரு முக்கியமான பாடத்தை அவர் கொடுக்கிறார். இளம் விசுவாசியான தீமோத்தேயுவை பவுல் கண்டுபிடித்து பயிற்சி கொடுத்தது போல இன்று மூத்த ஊழியர்கள் வாலிபர்களை கண்டறிந்து பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். இங்கே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி என்று எழுதுகிறார். நம்ம இருதயம் ஒரு காரியத்திலே பூரணமாக இல்லாமல் நாம் எதற்கு எதிராகவும் போராட முடியாது. உண்மையான காரியத்தை அறிந்தவர்களாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக தீமோத்தேயுவுக்கும் உண்மையான எதிரி உண்டு. தீமோத்தேயு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறான். மற்ற பல விசுவாசிகளைப் போல இல்லாமல் இளம் ஊழியனான தீமோத்தேயு நல்ல போராட்டத்தை போராட பவுல் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலர் நம்மை விசுவாசிக்க செய்வது போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அத்தனை எளிதான ஒன்று அல்ல. பச்சை விளக்கு எரியும் பொழுது நடப்பதும் சிவப்பு விளக்கு எரியும் பொழுது நிற்பதும் போல கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதானது அல்ல. நாம் ஒவ்வொருவருமே சிக்கலான தன்மைகளை உடையவர்களாக இருக்கிறோம். ஏற்றங்களும் மாற்றங்களும் தோல்விகளும் மனிதர்களாய் நமக்கு உண்டு. ஏதோ ஒரு உன்னதமான உயர்வான மேடையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. சிலர் தங்களை குறித்து இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் சக மனிதர்களோடு தான் நாம் வாழும் பொழுது நாம் எத்தனை நிலையற்றவர்கள் என்பதையும் தோல்விகளை தழுவுகிறவர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எதிர்கொள்ளும் ஆபத்து என்னவென்றால், நமக்கு தோல்விக்கு நமது விசுவாசத்தை காரணம் காட்டலாம். உதாரணம் என்று சொல்கிறேன், கவனிங்கள். மிஷனரி பணிக்காக சகோதரர் ஒருவர் சொந்த ஊரை விட்டு தூரமான இடத்திற்கு சென்றார். ஆனால் சிறிது காலங்களிலேயே அவர் திரும்பி வந்து சொந்த ஊரிலே வேறு ஒரு சின்ன வேலையிலே அமர்ந்தார். அதை குறித்து அவரிடத்தில் கேட்டால், கர்த்தர் என்னை வழிநடத்தினார் என்று கூறுகிறார். மிஷனரி பணிக்காக 9 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர் இப்பொழுது வேறு ஒரு வேலை செய்யும்படி ஆண்டவர் என்னை வழிநடத்தினார் என்று கூறுகிறார். ஊழியர் ஒருவர் அவரை பார்த்து, தம்பி, உண்மையாகவே கர்த்தர் தான் உங்களை வழிநடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு ஆம் என்று உறுதியாக சொன்னார். அவர் இதையே அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதால் பணித்தனத்திலே தனது மனித தோல்விக்கு அவர் தனது நம்பிக்கையை பதிலாக சொல்கிறாரோ என்று நான் பயப்படுகிறேன். நாம் எல்லாருமே இந்த ஆபத்திற்கு இடமளிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒரு பாவத்திலே தவறு விழுந்து விட்டால், நாம் வாழ்க்கையிலே சீராய் நடக்க முடியவில்லை என்றால், கர்த்தரிடத்திலே சென்று உண்மையை அவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, நான் குறைபட்டு விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், உமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் நான் வாழவில்லை, என்னை மன்னியும் ஐயா, என்னை பலப்படுத்தும் என்று கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கு பதிலாக நாம் செய்த பாவத்திற்கு விளக்கம் கொடுத்து கொண்டு தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்வது தவறு, பிரியமானவர்களே. இதே நேரம் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு நண்பர் இருப்பதால் நாம் பயப்பட தேவையில்லை. 1 தீமோத்தேயு 1:20. இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே 2 கள்ள போதகரை பவுல் உதாரணமாய் கூறுகிறார். வேதத்தின் மற்றும் ஒரு இடத்திலும் இவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்களை குறித்து சொல்ல நல்ல காரியம் எதுவுமே இல்லை. 2 தீமோத்தேயு 4:14 கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று எழுதியிருக்கிறார். இந்த இருவரும் தோல்வி கண்டவர்கள், வேதத்தை புரட்டினவர்கள், கள்ள போதனை செய்தவர்கள். அவர்களை குறித்து நான் அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இது அப்போஸ்தலர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒன்று. ஒரு அப்போஸ்தலனாக அந்த சூழ்நிலையில் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதைத்தான் பவுல் செய்தார். இதை போன்ற மற்றொரு சூழ்நிலையை கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:3-5 வரை. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இது அப்போஸ்தலர்கள் மட்டும் பெற்றிருந்த ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் இன்று நமக்கு இல்லை. எந்த ஒரு மனிதனையும் சாத்தானிடம் ஒப்பு கொடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. பேதுருவும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அனனியா சப்பிராளிடத்தில் நாம் பேசக்கூடுமானால் அவர்கள் அந்த அதிகாரத்தை குறித்து நமக்கு சொல்ல முடியும். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வேத பாடத்தை இத்துடனே நாம் நிறைவு செய்வோம். கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பவுல் கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுக்கும் சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் நல் மனசாட்சியிலும் மாசற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசாமல் வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். நீர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் மூலமாய் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தும் ஐயா. விசுவாசிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உண்மை உள்ள ஊழியத்தை நிறைவேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். பாவிகளாய் எங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினாலே ரட்சித்தார் என்ற பெரிய சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்களாய் உமக்காக விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து உலகம் மாமிசம் பிசாசை தினமும் ஜெயிக்க நீரே எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர் என்ற எண்ணத்தோடு கூட உண்மையும் உத்தமமாய் செயல்பட நிறைய தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறிய ஆலோசனை என்ன? தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறிய ஆலோசனை என்ன? ஆப்ஷன் ஏ, அன்பும் பக்தியும் உள்ளவனாயிருக்க. ஆப்ஷன் பி, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிருக்க. ஆப்ஷன் சி, பரிசுத்தமும் பக்தி வைராக்கியமும் உடையவனாயிருக்க. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆகிய தேவனின் பிள்ளைகளே, இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை அவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது நமக்கு புரியும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், முழு நேர ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வேலை செய்கிறவராக இருந்தாலும், நாம் இருக்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது அவரின் ஊழியக்காரராக மாறிவிடுகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் ஒருவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கொண்டு வரும்போது அவரை நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நடத்த ஆயத்தமாயிருக்கிறோமா? பவுல் தீமோத்தேயுவை சரியான பாதையில் வழிநடத்தியது போல நாமும் நம்மோடு ஊழிய பாதையில் பணிபுரிகிறவர்களை, நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.